9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 2 பயிற்சி 2.5ல் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வருவனவற்றை 4 அடுக்கு n வடிவில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. 16, 8, 32 இதெல்லாம் 4 அடுக்கில் எழுதணும். அதாவது அடிமானம் 4 வரணும். சரிங்களா? இப்போ 16 நான் 16 எப்படி எழுதலாம்? 4 × 4 4 நாள் 16. மேலே ஒன்றுமே இல்லைன்னா அடுக்கில் 1 இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு நம்மளுக்கு 8ஆம் கிளாஸில் ஃபார்முலா தெரியும். a power m × a power n = a power m + n. அதாவது அடிமானம் ஒன்று போல் இருந்தால் அடுக்க கூட்டணும். அப்போ 1 கூட்டினா 2. இப்போ முதல் கணக்கு விடை 4 அடுக்கு 2. ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. 8 வந்து எப்படி எழுதலாம்னா 4 × 2. இந்த 2 எப்படி எழுதலாம்? 4 × √4ன்னு எழுதலாங்களா? ஏன்னா நம்ம 4 அடுக்கு எழுதுறதுக்காக இப்படி எழுதணும். இப்போ ரூட்டுக்குள்ளே 4 இருந்தால் வெளியே எடுத்தால் அது எப்படி வரும்? 2. சரிங்களா? 4 ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். அதை வெளியே எடுத்தால் நம்ம 2 தானே எடுப்போம். அப்போது 2ங்கிறத நான் √4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது இதை 4 இது வந்து √4ங்கிறத நான் எப்படி எழுதுறேன்னா, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது 4 அடுக்கு 1/2. இப்போ அடிமானம் 1 போல் இருக்குது. அப்போ அடுக்க நம்ம கூட்டுறோம். அப்போது 4 ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குது கூட்டல் 1/2. இப்போ இதை கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 4 இங்கே ஒன்றுமே இல்லை, கீழே 1 இருக்கிற அர்த்தம். அப்போது 2 தான் எல்சியம். இப்போ 3 2 கூட்டல் 1/2. அப்போது 4 அடுக்கு 3/2. சரிங்களா? இதான் விடை. அடுத்தது வந்து மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு என்னதுன்னு பார்க்கலாம். மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 32ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 32 நான் எப்படி 32 இதை 4 ஐப்பாடில் போட்டால் 8 நாள் 32 திருப்பி 4 4. அப்போ 32 எப்படி எழுதலான்னா 4 அடுக்கு 3 வாட்டி 4 இங்கே 2 தான். இப்போ 4 × 4 × 2. இப்போது 4 அடுக்கு 1 இங்கே 4 அடுக்கு 1 இங்கே √2ங்கிறத நான் ரூட்டுக்குள்ளே எழுதுறேன். ரூட்டுக்குள்ளே 4ன்னு எழுதுறேன். சரிங்களா? இப்போது 4 அடுக்கு 2 × 4 அடுக்கு 1/2. இப்போ அடிமானம் 1 போல் இருக்கா? அப்போ 4 2 கூட்டல் 1/2. இப்போ இதை எடுத்தால் எல்சியம் எடுக்கும். அப்போது இங்கே மேலே வந்து 4 வரும். அப்போ 4 அடுக்கு 4 கூட்டல் 1/2. அப்போது 4 அடுக்கு 5/2. இதுதான் நம்மளுக்கு விடை. இப்போ இது 4 அடுக்கில் வந்துட்டுங்களா? இதுதான் விடை. சரிங்களா? நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.